जय रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् यस्य स्मरणमात्रेण नामभक्तिः प्रजायते तं नमामि यतिश्रेष्ठं बोधेन्द्रं जगतां गुरुम्। श्रीकण्ठमिव भास्वन्तं शिवनामपरायणं श्रीधरं वेङ्कटेशार्यं श्रेयसे गुरुमाश्रये। यस्याङ्गं कनकापकामसदृशं फालं त्रिपुण्ड्राङ्कितं वाणी श्रीरघुनाथनामसुधया आर्द्रा सकृत् धारया चेतस्यलं भुजलोचनो यदुपतिः केलत्यलं राधया तं वै वेङ्कटरामदेशिकवरं सद्गुरुं भजे। यदङ्घ्रिपङ्गेर्वरेणुलग्नं निपीय नीरं विमलान्तरङ्कः जानामि तत्त्वं निजम् आत्मरूपं तन्नौमि नारायणतीर्थमार्यम्। यन्नाम्न पठनं मनागवीयते ओंकारलक्षाधिकम्। यन्नाम्ना पठनमनागवीयते ओंकारलक्षाधिकम्। यन्मूर्तेरभिपूजनं हरिहरब्रह्मादिपूजां स्मृतं यत्कार्यं त्रिविधं समस्तजगतां शास्त्रार्थनिर्णायकम् श्रीनारायणतीर्थसद्गुरुवरं तं नौमि मुक्तिश्रियै। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा। பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்ந்த ஸ்ரேயசு பக்தி, அதிலும் கிருஷ்ண பக்தி எல்லாத்துலேயும் சாரமான விஷயம். கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே பொதுவாக சன்னியாசிகளாக இருக்கா. கிருஷ்ணனே சன்னியாசி தான், கிருஷ்ணனே பரமஹம்சம் தான். நிறையா பேர் கிருஷ்ணன் ஏதோ சுகங்களை அனுபவிச்சுண்டு துவாரகையில் ரொம்ப சந்தோஷமாக ஆட்டமும் பாட்டமுமா இருந்தான் அப்படின்னு நினைக்கிறா. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது கிருஷ்ணன் குதூகலமாக இருக்கான். குதூகலம் அப்படிங்கிறது பாவத்தில் குதூகலம். வாழ்க்கையில் எப்பொழுதும் உழைச்சுட்டே தான் இருந்தான் கிருஷ்ணன். ஒரு நாள் கூட சும்மா படுத்துன்னு தூங்கினான் அப்படின்னு கிடையாது. அப்படியே அவன் தூங்கினான்னா கூட, எங்கே சொக்கட்டான் ஆடினான்னா கூட, எங்கேருந்தோ ஒரு திரௌபதி கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா உடனே ஓடணும் அப்படின்னு கிருஷ்ணனுக்கே ஒரு அலுப்பு வந்துதானோ என்னமோ தெரியல. பகவான் தன்னுடைய நாமத்திட்ட நீ காப்பாத்து அப்படின்னு, பகவான் நாமமே நம்மளை காப்பாத்தும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. பகவானுக்கு காப்பாத்துறதுக்கு துப்பு இல்லாம இல்லை, நமக்கு ரொம்ப சுலபமா இருக்கிறதுக்காக பகவான் அப்படி ஒரு எளிமையா வச்சிருக்கான். சர்வ ஜீவராசிகளுக்கும் சுலபமா இருக்கு நாமா கேட்கறது. மாத்துல ஒரு நாய் இருந்தா கூட நம்ம சொன்ன நாம அது காதுல விழுந்ததுன்னா நாய்க்கு நல்லவதி கிடைச்சோம். பறவை விலங்கினும் புன் பூன்று ஒன்றின்றியே அப்படின்னு பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும் அப்படின்னு நாமத்தினுடைய பெருமையை குருநாதர் சொல்றார். எல்லா பெரியவாளுமே கிருஷ்ண பக்தர்கள்லயே அக்ரகண்யரா இருக்கக்கூடியவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் சிவபக்தர் அப்படின்னு தானே எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கோம். சிவபக்தர் தான். கிருஷ்ணனும் சிவனும் வெவ்வேறன்னு அவர் நினைக்கலையே. கிருஷ்ணன் தான் சிவனா இருக்கான் அப்படின்னு பாக்குறாரு அவர். ஏன்னா அவ அம்மா சின்ன வயசுல பாலசங்கரனை கையை பிடிச்சி அழைச்சின்னு போய் காலடியில் இருக்கக்கூடிய பூர்ணா நதிக்கரை, பாரத புழைன்னு சொல்றோம் இல்லையா, பாரத புழை இப்படி திரும்பி வருது பூர்ணா நதி.
அது கரையில ஒரு சின்ன கிருஷ்ண அம்பலம், அதுல ஒரு குஞ்சு கிருஷ்ணன் இருக்கான். அந்த கிருஷ்ணனை காட்டி தான் ஆரியாம்பா சொல்லி கொடுத்துருக்கா, இவன் தான் குருவாயூரப்பன், இவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு அம்மாட்ட கத்துண்ட அத்வைத்தம் பின்னாடி கோவிந்த பாதர் தரிசனத்துக்கு அப்புறம் பிரம்மைவ சத்யம் ஜெகன் மித்யா அப்படின்னு ஜெகத்குரு. முன்னாடி தானே ஜெகத்குரு எல்லாரும் கொண்டாடுறா. நான் சின்ன பையனா இருக்கும் பொழுதே கிருஷ்ணபக்தி ஆச்சாரியார். உங்களுக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்னப்பா வேணும்? என்னை கொண்டு கங்கை கரையில விட்டுடு, என்னை கொண்டு கங்கை கரையில விட்டுடு. என்ன பண்ண போறேன் அப்படின்னாரு. பிக்ஷை வாங்கி சாப்பிட்றதுன்னு ஒன்று வச்சிருக்கேன் இல்லையா, அதை கூட விட்டுற போறேன். அதனால பகவதி தவதீரே, அம்மா பகவதி பகவதி பாகீரதி கலிகல்மஷ நாசினி அப்படின்னு கொண்டாடுறார் கங்கைய. கங்கை கரையில கொண்டு விட்டுடு, என்ன கொண்டு விட்டுட்டா பகவதி தவதீரே நீரமாத்ரா நீரமாத்ரா சனோகம், நீரமாத்திரம் அசனோகம், நீரை மாத்திரம் நான் சாப்பிட்டு இருக்கேன் உன்னுடைய தீர்த்தத்தை. ஏன் அப்படின்னா ஹரிபாத தீர்த்தம், ஹரி 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 ஹரின்னு பிக்ஷை வாங்கி சாப்பிட்றது. மாதுகர விருத்தி சொல்லியிருக்கு, 4 ஆத்துல போய் கையை நீட்டி வாங்கி சாப்பிட்றா இல்லையா, அது கூட எனக்கு வேண்டாம்ப்பா. நான் கங்கை கரையிலேயே என்னை கொண்டு விட்டுடு. நீரமாத்திரா சமூகம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் விஷய திருஷ்ணாவெல்லாம் விட்டுட போறேன். இவருக்கு இன்னும் பெரிய கல்யாணம் ஆகி 10-15 குழந்தைகள் இருந்தா மாதிரியும் எல்லாத்துக்கும் பேரம்பேத்தி எடுத்து குஞ்சு குழுவான்லாம் இவர் தாத்தா அப்படின்னு கூப்பிடுறாங்க. விகத விஷய திருஷ்ணா அப்படிங்கிற. திருஷ்ணான்னா ஆசை, சாப்பிடணும், தூங்கணும், படுத்துக்கணும், ட்ரெஸ் போட்டுக்கணும், அந்த ஊருக்கு போகணும், இந்த ஹாலிடே போகணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்கு இல்லையா. பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பேரம்பேத்தி எடுக்கணும், பேரனை ஸ்கூல்ல சேர்க்கணும், என்னென்னவோ திருஷ்ணைகள். அந்த கிருஷ்ணனிடத்துல ஒருத்தருக்கு வந்தது. அவருக்கு சுவாமி நம்மாழ்வார்னு பேர், சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார்னு பேரு. அவருக்கு கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம்னே பேரு. அவருக்கு கிருஷ்ணதான். எங்க ஆசை அப்படின்னார், எங்க பிரியம் அவருக்குன்னார், கிருஷ்ணங்கிட்ட பிரியம். அதுபோல ஆச்சாரியாளுக்கு கிருஷ்ணனிடத்துல பிரியம். அதனால சொல்றார், நீரமாத்திராசனோகம் விஷய விகத திருஷ்ணா, விகத விஷய திருஷ்ணா கிருஷ்ணம் ஆராதயாமி. கிருஷ்ணனை ஆராதனை பண்ண போறேன். அந்த குஞ்சு கிருஷ்ணனை எங்க ஊர்ல எங்க காலடியில இருக்கிறக்கூடிய கிருஷ்ணன் இருக்கா இல்லையா, அந்த கிருஷ்ணனை எப்பொழுதும் தியானம் பண்ண போறேன் அப்படின்னு ஜெகத்குரு சொல்லுவார். அப்படின்னா பின்னாடிதானே அத்வைத தத்துவம்லாம் அவர் ஹிருதயத்துல பிரகாசிச்சின்றிருக்கிறது, எப்பொழுதும் பிரகாசிச்சின்றிருக்கிறது. சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிஹேதவே தபத்ரய விநாசாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நமஹ. அந்த ஸ்ரீ கிருஷ்ணனே பரதத்துவம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னும் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னும் பாகவதம் சொல்றத ஆச்சாரியால் நமக்கு காட்டுறான். ஆச்சாரியால் ஆதி ஆச்சாரியால் அம்மாவுக்கு முக்தி கொடுக்கணும் அப்படின்னு அம்மாவை மடியில போட்டு கிருஷ்ணாட்டகம் தானே பாடினார். அந்த கிருஷ்ணன் தானே வந்தான், கிருஷ்ணன் தானே வந்தான். அதனால கிருஷ்ண பக்தி பண்றவர்களுக்குள்ளேயே அக்ரகண்யர்கள் எல்லா பெரியவாளுமே ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர், ஸ்ரீ வல்லபர், யாரையும் எடுத்துக்கோ, மத்வர். சங்கரர் எங்க போனார்? குருவாயூர் தான் போனார் இல்லையா. அதுபோல மத்வர் எங்க போனார்? உடுப்பி கிருஷ்ணனை கொண்டு வந்து வச்சார். அதுபோல நம்மளுடைய மகாபிரபு எங்க நின்னார்? நம்ம இவனை தான், புருஷோத்தமனா நிற்கிறானே பிரபு, ஜெகநாதனை தான் அவலம்பிச்சார். எல்லா பெரியவாளும் கிருஷ்ணத்தான். எல்லா இன்றும் அன்றும் என்றும் கிருஷ்ண பக்தியே பெரியவாள்லாம் காட்டுறான். எல்லாரும் அந்த ரங்கத்துல கிருஷ்ண பக்தி. வெளியில கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது வெளியில பார்த்தா யஸ்யாங்கம் கனகாபகாம சதுர்சம், வெளியில பார்த்தா நல்ல தங்க ரேக்குக்கு இருக்கார். மாம்பழம் எப்படி இருக்கும், நல்லா பழுத்ததுன்னா அப்படி இருக்கும். அதுபோல சக்கச்சவேல்னு இருப்பார். யாரு? மருதானந்த சத்குரு சுவாமி. அப்படி உட்கார்ந்து பரமேஸ்வரன் அப்படிதான் இருப்பார். எப்படி தெரியும்னா சொல்றாளே, உருக்கி வார்த்த தங்கம் போன்ற சரீரம் அப்படின்னு. ஹேமதப்தன்னே வருது. தப்த ஹேம, தப்தன்னா சுட பண்ணினது, உருக்கினது. ஹேமன்னா தங்கம். பாகவதம் சொல்றது. இவாள்லாம் பாக்குறா, பிராச்சீதசர்கள்லாம் பாக்குறா.
பரமேஸ்வரன் அதை எப்படி இருந்தார்னா உருக்கி வார்த்த தங்கம் போன்ற சரீரத்தோட பரமேஸ்வரன் வந்தார். அப்படி வராருன்னு பாகவதம் சொல்றது. மார்க்கண்டேயர் தரிசனம் பண்ணார். எப்படி இருந்தார்னா அப்படியே தழல், சொக்க தழல் மேனி. அதனாலதான் அவருக்கு சொக்கநாதர்னே பேரு. சொக்கா சொக்கா சொக்கான்னு அப்படி சொக்கி போயிடுவாராங்கிறது இன்னொரு விஷயம். அவரை பார்த்தாலே சொக்கி போயிடுவா எல்லாரும். சொக்க வைக்கக்கூடியவர், சொக்கத்தழல் மேனி உடையவர் அப்படிங்கிறது தான் பால். அந்த பால் மாதிரி பால், அந்த பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் அப்படிங்கிறார். வெந்நீர், வெந்நீர்னா விபூதி. எப்படி இருக்கும்? நல்ல மாதுளம் பவழம் அப்படிதான் இருக்கும். பவழம் மாதிரி உடம்பு, அதுல வெள்ளை வெளையர்னு பட்டை போட்டு இருந்தா எப்படி இருக்கார்? ரத்ன சபாபதி எப்படி இருக்கார்? கனக சபாபதி ஒரு முறை கண்டால் கலி தீரும் தரிசனம் ஒரு முறை கண்டால். 100 தடவை போய் சபாபதியை பார்க்க வேண்டாம், நடரா ஒரு தடவை தான். சிதம்பரத்துல தரிசனம் பண்ணினா சிதம்பரே தரிசனான் முக்தி. ஏன் அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்துல எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் கிருஷ்ணன் 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 சொல்றேனோ இந்த கிருஷ்ணன் அங்க நடராஜனா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுண்டவாளுக்கு பேதம் கிடையாதுப்பா, பேதம் கிடையாது. அவர் அம்பலத்துல ஆடுறார், அவர் பாம்பு மேல ஆடுறார், அவ்வளவுதான் வித்தியாசம். அதனால எல்லா பேரும் இவர் சொல்றார் யஸ்யாங்கம் கனகாப காம சதிர்சம். பரமேஸ்வரனை ஒத்திருக்கார். காம சதிர்சம், மன்மதனை போல அழகு, மன்மதனை பழிக்கக்கூடிய. மன்மதன் தரிசனம் பண்ணினா ஹிருதயத்தை கிளர்ச்சி அடைய பண்ணிவிடுவான். மகான்களோ குருஜியோ போய் தரிசனம் பண்ணினா ஆடுற மனசு அடங்கி விடுறது, பொட்டி பாம்பா அடங்கி விடுறதவா சன்னதியில. அதனால மன்மதனை போல அழகா இருக்கா அப்படின்னு சொல்றாளே தவிர கோட்டி மன்மத லாவண்ய ரூபா அப்படின்னு போதேந்திரால பாடுறா. கோட்டி மன்மத லாவண்ய ரூபா அப்படின்னு நம்ம குருக்களை தானே சொல்ல முடியும். அதுபோல இருப்பாராம் மருதானந்த சத்குரு சுவாமிகள். எஸ்யாங்கம் கனகாப காம சதிர்சம் பாலம் திரிபுண்டராங்கீதம். சக்கச்சவேர்னு உடம்பு, அதுல நல்ல பட்டை போட்டு உட்கார்ந்து அப்படி இருப்பார். பாலம் திரிபுண்டராங்கீதம். சரி, யாரோ நல்ல சைவர் போல இருக்கு, இன்னும் விபூதி பட்டை போட்டு பட்டை பட்டையா போட்டு உட்கார்ந்து இருக்காரு மாமா அப்படின்னு கிட்டக்க போனா ராம 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 ராமன் பரமேஸ்வரனை போல யதாவருடையும் கருணம் உலேர்த்த காலே சிவோ ராம ராமேதி ராமேதி காசியாம் அப்படின்னு உட்கார்ந்து இருக்காரு இல்லையா. ததேகம் தாரக பிரம்ம ரூபம் பஜேகம் 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 பஜேகம். ஜெகத்குரு பரமேஸ்வரன் உட்கார்ந்து பட்டப்பட்டையா விபூதியை போட்டு ராம 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 ராமன்னு ஜெபம் பண்றாரு இல்லையோ, அது போல திண்ணில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார் மருதானந்த சுவாமிகள். சரி, இவர் ராம ஜெபம் பண்றார். ஒருவேளை இவர் ராம பக்தர் போல இருக்கு. எப்போதும் ராமாயணம் தான் வாசிக்கிறார், எப்பொழுதும் ராமரையே ஆராதனை பண்றார். உஞ்சவர்த்தி எடுத்து அவாத்து ராமருக்கு தான் உஞ்சவர்த்தி எடுத்துன்னு வர்றார். ஓஹோ, இவர் பக்கா ராம பக்தர் அப்படி சொல்லிட முடியாது. அவருடைய மேல் வஸ்திரத்தை அப்படி விலக்கி உள்ள பார்த்தா அங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி ஒரு அழகா ஒரு ஜூலா வச்சிருக்கார் சொல்றார். அதனால சொல்றார் வாணி ஸ்ரீ ரகுநாத நாம சுதயா ஆர்திரா அசகிருத்து தாரையா. அசகிருத்து விடாம அசகிருத்து தாரையா கொட்டிண்டே இருக்கான். ராம 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 ராம. ஓஹோ, இவர் சிவன். இவர் ஹிருதயத்தை விலக்கி உள்ள பார்த்தா என்ன? கேலத்தியலம் சேதசி அம்புஜலோச்சனோ யதுபதி கேலதி அலம் ராதையா. உள்ள என்ன பண்ண தொட்டில் போட்டு அதுல ராதையும் கிருஷ்ணரையும் தவழ விட்டு அவளை கொஞ்சின்னு இருக்கார். இவர் யார்? இவர் வெளியில உட்கார்ந்து ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இருக்கார். சைவரா இருக்கார், பட்டை போட்டு இருக்கார். சரி, இவர் வாயில ராமநாமம் வருது, ஆனா உள்ள கிருஷ்ணனை பூஜை பண்றாரு. இவர் இப்ப உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் சொல்லியிருக்க. இவருடைய உறவு தேவையில்லையா அப்படின்னார். நாங்க பொய்யே பேச மாட்டோம். நான் என்ன சொன்னேன்? ராம 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 ராமன் தானே ஜெபம் பண்ணினேன். ரான்னா ராதா, மன்னா மாதவன். அதனால ராதா மாதவ ராதா மாதவ ராதா மாதவ ராதா மாதவன் தான் ஜெபம் பண்றேன். அதுதான் நான் ஷார்ட்டா ராம 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 ராமன் ஜெபம் பண்றேன். என்ன அர்த்தம்னா வெளியில பரம விரக்தியோட இருக்கா, பரமசாம்பரா இருக்கா. அனித்யமும் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமா.
நீ பார்க்குற இந்த உலகம் அழிஞ்சு போயிடும்பா, ஒன்றும் சாஸ்வதம் கிடையாது, அடிச்சுக்காத, பறக்காத, பொறுமையா என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து வா அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். பக்கத்தில் அவருடைய ஒரு அழகுனால ஈர்க்கப்பட்டு, ஒரு குருவனுடைய லாவண்யத்தினால ஈர்க்கப்பட்டு ஒரு சிஷ்யன் போய் உட்கார்றான். உடனே அவனுக்கு என்ன பண்றார்? ராம 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 ராமன்னு ராமநாமத்தை உபதேசம் பண்றார். அப்ப அவனுக்கு என்ன வருது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு ஸ்ரத்த வருது, குரு சரணத்துல ஒரு பிரியம் வருது. அப்புறம் அவரே சுத்தி சுத்தி வரான். சுத்தி சுத்தி வந்தோம்னா அவனுக்கு ராமாயண சரித்திரங்கள்லாம் சொல்றார். ராமாயணத்தை என்ன கேட்கறான். அப்ப அவனுக்கு இன்னும் என்ன ஆகுதுன்னா அவனுக்கு ருச்சி வருது. தத்துவங்கள் எல்லாம் சொல்றார். உடனே ராம தத்துவத்தை சொல்றார், சீதா தத்துவத்தை சொல்றார், ஆஞ்சநேயருடைய தத்துவத்தை சொல்றார், ராமாயண தத்துவங்கள்லாம் சொல்றார். அப்படியே அந்த சிஷ்யனை மேல கொண்டு வந்து அந்த சிஷ்யன் இப்போ வந்து ராமநாமத்தையும் தாண்டி, அதுக்கப்புறமா தத்துவத்தையும் தாண்டி, இப்போ அவனுடைய ஹிருதயம் கிரகிக்கிறது. இப்ப அவனுக்கு வந்து கிருஷ்ண பக்தியில அதிகாரம், ராதா கிருஷ்ண பக்தியில அதிகாரம். இப்ப என்ன பண்றான்னா, அஷ்டபதி படுறாள், அஷ்டபதியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார். அஷ்டபதியில உட்காந்து குஷியா இருக்கான். இப்ப இவனுக்கு ராதையை காட்டணும், ராதையும் கிருஷ்ணரையும் காட்டணும்னு சொல்லிட்டு ரசம்ங்கிறது கோட்டியில ஒத்தன் தானா தேடி வரணும். ராமநாமம் எல்லாருக்கும் பகு ஜனங்களுக்கு அள்ளி வித்தரணம் பண்ணலாம். அதனாலதான் மகாபிரபு வாரி இறைத்தாலும் ரத்தினம் ரத்தினமே அப்படின்னு மகான்கள்லாம் அள்ளி இறக்கிறான் நாமத்தை. ஏன்னா எடுத்துட்டு போ, என் தரிசனமே உன்னை பாவனமாக்கும், என் வாயிலேருந்து வர ராமநாமம் ஹரே ராம மகாமந்திரம் உன்னை பவித்திரமாக்கும். கிராத ஹூண ஆந்திர புலிந்த புல்கசாகா ஆபீர கங்கா யவனா கசாதயா ஏன்யேஜ பாபாகா யதுபாஸ்ரயா ஆசிரயாகா சுத்தியந்தி தஸ்மை பிரப விஷ்ணவே நமஹ. எந்த பிரேமிக வரதனை குருநாதர் பூஜை பண்றாரோ அந்த குருநாதருடைய தரிசனத்தினாலேயே லோகத்தில் இருக்கக்கூடியவா குருநாதருடைய தரிசனம் இல்ல, நம்ம தரிசனத்தினாலேயே. நம்ம போய் அவர் ஆசை, இங்க யார் யாரெல்லாம் நாம சொல்றோம், உங்களை யார் யாரெல்லாம் பாக்குறாளோ அவள்லாம் கரையேறிடும். எப்படி இப்படி துணிஞ்சு சொல்றேன்னு குருநாதருடைய கிருப்பா இருக்க. எவ்ரி ஈச் ஒன் ஆஃப் us is a carrier of Guruji's grace. ஒவ்வொருத்தரிடத்துலயும் இந்த சார்ஜ் இருக்கு, ஒவ்வொருத்தரிடத்துலயும் இருக்கு. நம்ம 4 பேரை நாம சொல்ல வச்சோம்னா அந்த ஜீவன் கரையேறிடும், அது போய் 4 பேரை பிடிக்கும். உலகம் பூரா பாகவதால ஏன் அனுப்புறா மகான்கள்? ஏன் விவேகானந்தா லோகம் பூரா போனார்? ஏன் எல்லா மகான்களும் லோகம் பூரா நீ போறா? நம்ம சங்கத்திலேயே எவ்வளவு பாகவதால் லோகம் பூரா போறா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டது. காரணம் என்ன அப்படின்னா பாகவதம். எந்த விஷ்ணுனுடைய பக்தர்களான மகான்களுடைய சிஷ்யர்கள் லோகம் பூரா போய் நீ கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டாம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல வேண்டாம், வேற என்ன சொல்ல, கௌராங்க 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 போல் கௌராங்க போல் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் அப்படிங்கிற மகானுடைய பேரை சொன்னா நீ கரையேறிடுவ. அப்படிங்கிறதுனால எல்லாரும் கிருஷ்ண பக்தர்கள், ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தி. போதேந்திரால் அப்பேற்பட்ட பரம சாம்பர் ஸ்ரீதர ஐயாவாள் அந்தரங்கத்துல பார்த்தா கிருஷ்ண பக்தி. உள்ளுக்குள்ள கிருஷ்ணனோட தான் பேசுறார். கண்ணையே தோழியா பண்ணி கிருஷ்ணனிடத்துல தூது விட்டு கிருஷ்ணனை அழைச்சுன்னு வாங்குறார். பரம சாம்பர். வெளியில பார்த்தா பரம சிவபக்தரா இருக்கார், பரமேஸ்வரனே இறங்கி வந்தது போல இருக்கார். ஆனா உள்ள பட்டப்பட்டையா விபூதி, கட்டுக்கட்டா விபூதி தான் இருக்கார். ஆனா ஹிருதயத்துல கிருஷ்ண பக்தியை வச்சிருக்கார். எல்லாரும் கிருஷ்ண பக்தியை அந்தரங்கத்துல ஒழிச்சு வச்சிருக்கா. அதனால உன் பக்தி முழுமா அடையிறதுன்னா எங்க போய் அடையிறதுன்னா கிருஷ்ண பக்தியில தான் முழுமா அடையிறது. அதுக்காக முருக பக்தியோ கணேச பக்தியோ நான் மட்டமா சொல்லல. ஏன்னா எல்லாமே கிருஷ்ணனுடைய ஒரு ரூபங்கள் தான் உலகத்துல. விஸ்வம் விஷ்ணுஹு அப்படிங்கிற உலகத்துல எதுதான் பகவானுடைய ரூபம்? அனந்தமான ரூபங்கள் உடையவன். அப்படிங்கும் பொழுது அந்த ரசம், அந்த கிருஷ்ண பக்தியிலையும் ரசமான கிருஷ்ண பக்தி, மாதுரிய பக்தி, பல பக்தி பாவங்கள் இருக்கு. அது போல மகான்களுக்குள்ளே யதங்கிரி பங்கேருகரேணு லக்னம் நிபீய நீரம் விமலாந்தரங்கா எது அங்கிரி பங்கேருக ரேணு லக்னம். யாருடைய பாத முக்கியம் என்னன்னா, உலகத்துல நீ 1000 பாடு 1000 பண்ணு. குரு இப்படி கையை காட்டினார், குருவனுடைய கண்ணு அழகா இருந்தது, குரு சிரிச்சார், எல்லாம் உண்டு. ஆனா குரு அப்படின்னா திருவடி. குருனாலே திருவடி தான், அந்த திருவடி சாயதான். அதனால எனக்கு வந்து எந்த பயம் இருக்கக்கூடாதுன்னா, எது உனக்கு பயமே இல்லாத இடம் எதுனா குருவுடைய திருவடி தான். பயம், உனக்கு ஏன் பயம் வந்தது?
பயம் வந்தது காரணமே குரு திருவடியில கொண்டு உன் தலையை வைக்காததுதான் உனக்கு பயம். நீ வச்சேன்னா உனக்கு ஏன் பயம் வரப்போறது? உனக்கு தான் ஒரு இடம் இருக்க உன் தலையை கொண்டு வச்சுக்கிறதுக்கு. நிவாசம் விட்ட சாதுனாம் ஆபன்னானாம் பராகதிகி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அதனால உனக்கு இதுவே உன்னுடைய திருவடியே அப்படின்னா காலனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. காலனை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே. குருவா பாடுறார் முருகனை. குருவா பாடுற இடத்துல எல்லாம் என்ன கேட்கிறாருன்னா திருவடியை கொடு, உன் திருவடியை கொடு, உன் திருவடியை கொடு அப்படின்னு தான் கேட்கிறார். உபதேசம் பண்ணு. உபதேசம் இருக்க, அது உபதேசம் எவன் ஃபாலோ பண்றான்? 100 பேர்ல எவ்வளவு பேர் உபதேசம் ஃபாலோ பண்றான்? நமக்கு ஒன்னே ஒண்ணு கதி என்ன? சதமணி என்னன்னா சாஸ்வதம் எதுனா குரு திருவடி தான். எதங்கிரி பங்கேருக ரேணு லக்னம் நிபிய நீரம் விமலந்தரங்கா. உன்னுடைய ஹிருதயம் சுத்தமா குருபாத தீர்த்தத்தை எடுத்துட்டா உன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தாபங்கள் மனஸ்தாபம் உள்பட போயிடும். ரொம்ப சண்டை அன்னைக்கு ஆத்துல, மனஸ்தாபம் தாங்க முடியல. இவா ஒரு ரூம், அவ ஒரு ரூம்ல இருக்கா. அங்கேருந்து யாரும் குருஜியோடைய பாத தீர்த்தம் வந்திருக்கு. 2 பேரும் அத்தியா வந்திருக்கியா ராதேகிருஷ்ணா ராதேகிருஷ்ணா அப்படின்னு கொஞ்சம் நேரம் பார்த்தா 2 சேர்ந்து உட்கார்ந்து. ஏன் அப்படின்னா மனஸ்தாபம் உள்பட போயிடும். உனக்கு ஒரு தாபமும் இருக்காது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம்லாம் விட நமக்கு நித்தியம் இருக்கிறது மனஸ்தாபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மற்ற தாபங்கள்லாம் விட மனஸ்தாபம்னு ஒண்ணு தனியா ஆத்துல இருக்கு. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு புள்ள 2 பிள்ளைகள் சம்பந்தமா மாமாவுக்கு மாமிக்கு சண்டை இருக்கும். அதுதான் பிரச்சனையே. முதல்ல குழந்தை இல்லையேன்னு சண்டை போட்டா, அப்புறம் குழந்தை இருக்கேன்னு சண்டை போடுறா. என்னன்னா குழந்தை அவன் அப்படி பண்ணினா இப்படி பண்ணினா அப்படி பண்ணினான்னா கடைசியில் 2 பேரும் மூஞ்சி தூக்கிட்டு. ஸோ அதனால குடும்பம்னு இருந்தா மனஸ்தாபம் இருக்கதான் செய்யும். குருநாதருடைய பாத தீர்த்தத்தை யார் சாப்பிட்றாலோ மனஸ்தாபமும் போயிடும். நமக்கு மனஸ்தாபம் வந்தாலே குருஜியோட பாத தீர்த்தம் வரப்போறதுன்னு அர்த்தம்னு நினைச்சுவாங்க. அப்படி நினைச்சுவாங்க. யார் குரு அப்படின்னா குர்த்தி தான். விபத சந்துன சஸ்வத் தத்ர தத்ர ஜெகத்குரு பவதோ தரிசனம் எத்யாது அபுனர்பவ தரிசனம்னா. எனக்கு ப்ராப்ளமே வரட்டும்டா கிருஷ்ணா, எனக்கு ஆல் ப்ராப்ளம்ஸ் என்கிட்ட வரட்டும். ஏன் அப்படின்னா ப்ராப்ளம் என்ன, என் டோருக்கு வரதுக்கு முன்னாடி நீ அத்தனை கூப்பிட்டு நீ வந்துடுற இல்லையா? அதனால as long as you are calling on my doors, எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. எனக்கு உண்மை அவ என்ன சொல்றா, விபத்துனா என்னங்கிறா. விபத்துனா கிருஷ்ணனை நினைக்காது இருக்கு. நீ குருவை நினைக்கலன்னா தான் உனக்கு விபத்து. குருவை நினைச்சவனுக்கு விபத்து எங்க வரப்போறது? ஏன்னா ஒரு விஷயத்த தான் நினைக்க முடியும். நான் குருஜியும் நினைக்கிறேன், ஆனால் என்னுடைய ப்ராப்ளத்தையும் நினைக்கிறேன்னு எவனும் நினைக்க மாட்டான். ஒண்ணு நீ ப்ராப்ளத்தை நினை, இல்லைன்னா குருஜியை நினை. நீ குருஜியை நினைச்ச உன் மனசுல ப்ராப்ளம் இருக்க போறது கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு சூஸ். இதுதான் குரு பக்தால். ஏன் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி ப்ராப்ளம் ரவுண்ட் அப் பண்ணினாலும் அவ ஹாப்பியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீ என்ன ப்ராப்ளம் வேணா இருக்கு, நான் அவரை பத்தி பேச போறேன் அப்படின்னு போன் எடுத்துட்டான்னா மற்ற எல்லா ப்ராப்ளமும் ஆத்துக்காரர் ப்ராப்ளம் உள்ள நிற்கிறது வெயிட்டிங் தான். அவர் ஆத்துக்காரர் ஆபீஸ் போகணுங்கிற ப்ராப்ளமோட வெயிட்டிங்ல போட்டு அவ பேசிட்டு இருக்கா இல்லையா? எதுக்காக சொல்றேன்னா, எதங்கிரி பங்கேருக ரேணு லக்னம் நிபிய நீரம் விமலாந்தரங்கா. குடிச்சுட்டான்னா என்ன ஆறுது? குருபாத தீர்த்தத்தை எடுத்துட்டான்டா என்ன ஆறுதுன்னா, ஜானாமி தத்துவம் இதம் ஆத்மரூபம். ஓ பகவான் எங்கேயோ இல்லப்பா, என் ஹிருதயத்திலே இருக்க. ஜானாமி தத்துவம் இதம் ஆத்மரூபம். அப்படி நமக்கு ஆத்ம ஞானத்தை கொடுக்கக்கூடியவரான தன் நௌமி நாராயண தீர்த்தம், அந்த நாராயண தீர்த்தரை தம் நௌமி, அவரை நான் நமஸ்காரம் பண்றேன். நமஸ்காரம் பண்றதுனால என்ன எனக்கு அப்படின்னார். அவர் பெருமை என்ன அப்படின்னார். அதான் சொல்றார், என்னாம் பட்டனமனாகபீயதேர் ஓங்கார லட்சாதிகம். குரு நாமத்தை ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னா, நீ சாட்சாத்தா நீ ராமநாமம் சொல்லு, கிருஷ்ணநாமம் சொல்லு, முரளிதரா அப்படின்னு நீ குருநாதன் பேருன்னு நினைச்சுன்னு சொல்லிட்டேன்னா உனக்கு 1,00,000 தர ஓங்காரம் சொன்ன பலன் கிடைக்கும். என்னாம்ன பட்டனம் மனா கபியதேஹே ஓங்கார லட்சாதிகம். ஓங்காரம்ங்கிறது சன்னியாசிகள் தான் ஓம் ஓம் ஓம். இப்ப எல்லாருமே ஓம் ஓம் சொல்லிட்டு இருக்கான்.
பொம்மநாட்டிகள் கூட ஓங்காரம் சொல்றா, பொம்மநாட்டிகள் கூட வேதம்லாம் சொல்றா. அவ வந்து நாங்க ருத்ரம் சொல்லுவோம் அப்படிங்கிறா. சில பொம்மநாட்டிகள்லாம் வந்து முரட்டத்தனமா மைக்க பிடிச்சி ருத்ரம் கூட சொல்றா, ருத்ரம் சமக்கம்லாம் சொல்றா. என்னமோ எல்லாரும் பெரியவா, அவளை பத்தி நம்ம ஏன் பேசுவானு. நமக்கு ரொம்ப சுலபமா வழி இருக்கு. குருநாதா அப்படின்னு சொன்னா நாராயண தீர்த்த அப்படின்னு சொல்லிவிட்டா, என்னாமன பட்டணம் அநாகவியதே ஓங்கார லட்சாதிகம். அது மட்டும் இல்ல, நீ வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் கோவிலுக்கு போய் எல்லாரையும் போய் தரிசனம் பண்ணி, 3 கோவில் தனியா போய் பிரம்மாவுக்கு கோவில் இல்லையே அப்படின்னு சொல்லி கும்பகோணத்துல போய் பிரம்மன் கோவில போய் பார்த்து, கும்பகோணத்துல பிரம்மன் கோவில் இருக்கு, காஞ்சிபுரத்துல இருக்கோ என்னமோ தெரியல, கும்பகோணத்துல பிரம்மாவுக்கு கோவில் இருக்கு. நவராத்திரி அப்ப பிரம்மன் கோவில்ல பிரம்மன் கோவில்ல வந்து குலு ரொம்ப பிரசித்தம், பிரம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துலயே ஆதி கும்பேஸ்வரரை போய் தரிசனம் பண்ணி, அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து சாரங்கபாணியை போய் தரிசனம் பண்ணி, இப்ப பார்த்துட்டா என்ன, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் தரிசனம் பண்ணியாச்சு. இல்லைன்னா கேரளத்துல போனா எர்ணாகுளத்துக்கு பக்கத்துல பூர்ணத்ரைசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பூர்ணத்ரைசன் அவர் 3 பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்த ஸ்வரூபம். திருப்புணித்துரா அப்படின்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கு, திருப்புணித்துறை அப்படின்னு சொல்றாரு, திருப்புணித்துறான்னு சொல்லுவா மலையாளத்துல. அங்க இருக்கார் பூர்ணத்ரைசன் பேர் அவருக்கு. அவரை தரிசனம் இது இவ்வளவு தூரம் போகணுமா? இவ்வளோலாம் கஷ்டப்படாதீங்க நீங்க. நான் ஒன்றும் டூருக்கெல்லாம் வந்து பிளான் போடலை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க போய் குருஜியை நமஸ்காரம் தரிசனம் பண்ணிட்டேள் அப்படின்னா, இப்படி தரிசனம் பண்ணிட்டேன்னா, என் மூர்த்தேர் அபிபூஜனம் ஹரிகர பிரம்மாதி பூஜாம் ஸ்மிருதம். நீ குரு திருவடியில ஒரு புஷ்பத்தை போட்டுட்ட, இல்ல குருநாதா அப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னா, பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரையும் நீ தரிசனம் பண்ணிவிட்ட, பூஜை பண்ணிட்ட வாழ்க்கை. என் மூர்த்தேர் அபிபூஜனம் ஹரிஹர பிரம்மாதி பூஜாம் ஸ்மிருதம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றார், எக்காரியம் திரிவிதம் சமஸ்த ஜெகதாம் சாஸ்திரார்த்த நிர்ணாயகம். 3 காரியங்கள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஈஸ்வரர்கள் பண்றது. குருநாதர் என்ன பண்றாருன்னா, மனசுனால அவர் இடத்துல உட்கார்ந்துட்டு லோகம் சௌக்கியமா இருக்கு எல்லாம் நம்ம எல்லாரையும் நினைக்கிறார். அவர் நம்மளை நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நாமா சொல்றோம், நம்மளுடைய முயற்சியினால இல்லை. அவர் உட்கார்ந்துட்டு இப்படி நம்ம பக்தாள் யாரெல்லாம் ஆசிரமத்துக்கு வருவா, நம்மளை யாரெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கா, அவ வந்தாளே சொன்னாலே எப்படி இருக்காளோ அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கார். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளை அப்படியே 100 குழந்தைகளை பெற்றாலும் அந்த அந்த மீன்லாம் என்ன பண்ணும், குழந்தைகளை வந்து ஆமை குஞ்சு குட்டி போட்டுடும், எல்லாம் தனித்தனியா போயிடும். உடனே அந்த அம்மா ஆமை குஞ்சு ஆமையை நினைக்குமா, அதுக்கு வயர் ரொம்பிடும் அப்படின்னு ஒரு நியாயம். அதுபோல குருநாதன் வந்து அப்படியே இருக்கு, நோக்கியே கருதி மை தாக்கியே பக்குவம் ஆக்கினி என்னை ஆண்டருள் அருணாச்சலா. கருதி அப்படின்னு இருக்கு இல்லையா, கருத்து, மனசுனால கருதுறார். லோகக்ஷேமமா இருக்கணும், லோகக்ஷேமமா இருக்கணும், லோகக்ஷேமமா இருக்கணும். ராம 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 உதட்டு துடிச்சுட்டே இருக்கு, வாய் துடிச்சுட்டே இருக்கு, நம்ம பேசுறத கேட்கிறார். ஆனா மைண்ட் அவருக்கு வந்து ராமநாமம் ஓடின்னு இருக்கு, ஜபம் ஓடின்னு இருக்கு. இதுக்கு நடுவுல உள்ளுக்குள்ள வந்து ராமநாமமும் வெளியில உங்ககிட்டயும் அவர் பண்ணிட்டு இருக்கார். எப்படி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கிறவன் ஒருத்தன் வந்து ஸ்பேஸ்க்குள்ளேருந்து எப்படி விண்வெளியில நடந்துட்டு வரானோ, அது போல அவருக்கு சிரமம் வெளியில வருதுங்கிறது. இருந்தாலும் அந்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் உனக்கு கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிமிஷம் கொடுத்து, அரை நிமிஷம் கொடுத்து, 5 செகண்ட் கொடுத்து, அவளுடைய விஷயங்களை காதுல வாங்கிட்டு, ஆனா தான் ஜபத்திலேருந்து வராம இருக்கார். சமத்துவம் யோக உச்சதே அப்படின்னு கீதையில பகவான் சொல்ல. அவர் ஈக்குவல் பிரியத்திலே இருக்கார். அதனாலதான் அவர்கிட்ட போனா உனக்கு சாந்தி வருது. ஏன் அங்க போற, அங்க சாந்தி இருக்கிறதுனால அங்க இழுக்கிறது. அங்க போயிட்டு வந்தா உனக்கு மனசுக்கு நிம்மதி கிடைக்கிறது அப்படிங்கிறது உனக்கு தெரியறது இல்லையா? அது காரணம் அவர் ஈக்குவல் பிரியத்திலே இருக்கார், பேலன்ஸ்லயே இருக்கார். அவருடைய மனசு வந்து கிருஷ்ணகிட்ட அலைன் ஆயிருக்கு. கிருஷ்ணா அவரை நினைச்சுட்டு இருக்கான், அவ 2 பேரும் அப்படி இருக்கா. நம்ம அவர்கிட்ட போறதுனால நமக்கு ஒரு தற்காலிகமா ஒரு சாந்தி கிடைக்கும். அதனால திருப்பி போகணும். லோகம் வழி இழுக்கிறது, மறுபடியும் போய் பார்க்கணும்னு தோன்றது இல்லையா? அதனால எக்காரியம் திரிவிதம், 3 விதமா. எக்காரியம் திரிவிதம் சமஸ்த ஜெகதாம் சாஸ்திரார்த்த நிர்ணாயகம். அது மட்டும் மனசுனால லோகக்ஷேமமா இருக்கணும். அது மட்டுமா, வாயினால எப்பொழுதும் உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கார். அனாவசியமான பேச்சு கிடையாது. ஒன்று பாகவதமோ இல்லைன்னா ராமாயணமோ
இல்லைன்னா வைஷ்ணவ சம்ஹிதாவோ ஏதோ ஒன்று உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கார், இல்லைன்னா பாடிட்டு இருக்கார், இல்லைன்னா நாமா சொல்றார். சும்மா உட்காந்து உட்காந்தா உடனே குருஜியை பார்த்தா அவர் ஆரம்பிக்கிறார், நம்ம ஆரம்பிச்சிடுறோம். இல்லைன்னா நம்ம பேசாம இருந்தோம்னா அவர் ஆரம்பிச்சு கொடுத்துடுறார். அதனால வாயினால நாமா நல்லது, சரீரத்தினால நமக்கு பழம் கொடுக்கிறார், நம்மளை தட்டி கொடுக்கிறார், நம்ம அவர் காதுனால நம்ம குறைகள் எல்லாம் கேட்கிறார், க்ஷேமமா இருப்பேன்னு சொல்றார், உடம்ப வருத்திண்டு யாத்திரை பண்றார், உடம்புல தனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் வெளியில சொல்ல மாட்டேங்கிறார். அப்படி தன்னுடைய உடம்ப வருத்திண்டு லோகக்ஷேமத்துக்காக உழைக்கிறார். ஒவ்வொரு கோவில புனருத்தாரணம் பண்றார், ஆயிரக்கணக்கான பேரை படிக்க வைக்கிறார், எவ்வளவோ மக்களுக்கு நல்லது பண்றார். ஆனா யாருக்கும் அவர் என்ன பண்ணினாருன்னு தெரியல. ஒத்தாசை வாங்கிட்டவா போயிடுறா, அவ போயிட்டே இருக்கா. ஒரு தடவை லைஃப்ல அவரை தரிசனம் பண்ணி ஒத்தாசை வாங்கிட்டு போனவனும் இருக்கான், நித்தியம் வந்து ஒத்தாசை வாங்கிட்டு போறவனும் இருக்கான். அது அவன் பாக்கியம். நித்தியம் ஒருத்தனுக்கு கொடுக்குறாருங்கிறது அவனுக்கு நிறையாவோ, ஒரே ஒரு தடவை தான் ஒருத்தனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதுனால அவனுக்கு வந்து கம்மியாவோ கொடுக்கல. அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து ஹாப்பியா அனுப்பி விட்டுற. எக்காரியம் திரிவிதம் சமஸ்த ஜெகதாம் சாஸ்திரார்த்த நிர்ணாயகம். அப்படி இருக்கக்கூடிய அந்த தம் நௌமி நாராயண தீர்த்த குருவராம், அந்த நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற மகானுடைய தியான ஸ்லோகம் சொன்னேன். ஒரு மகான் தியான ஸ்லோகத்தை எல்லா மகான்களுக்கும் சொல்லலாம் நம்ம சம்பிரதாயத்துல. ஏன் அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பேர்பட்ட மகான் ஆந்திர பிரதேசத்துல அவதாரம் பண்ணினார். யதீஸ்வரர், பெரிய யதிஸ்ரேஷ்டர், குடும்பத்துல இருந்தார். அவருக்கு கோவிந்த சர்மா என்று பெயர். அவர் சர்வசாஸ்திரமும் படிச்சார். அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாதுங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, அவருடைய ஸ்ரீ கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிற கிரந்தம், அவர் பண்ணின கிரந்தம், அது யக்ஷகானம் என்கின்ற முறையில அமையிறது. நாடகம் பண்ணுவா இல்லையா, நாடக முறையில அமையிறது. அதுல நம் தசமஸ்கந்தத்தையே பாடுறார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துல ஆரம்பிச்சு ருக்மணி கல்யாண பரியந்தம் பாடியிருக்கார். எப்படி சுவாமி பெரியாழ்வார் பாடினார், பெரியாழ்வாருடைய பாசுரங்கள்லாம் எப்படி இருக்கோ அது போல பாடியிருக்கார். சம்ஸ்கிருதத்திலேயே பாடியிருக்கார். நாராயண தீர்த்தர் ஆந்திர பிரதேசத்துல இருந்தார். அங்க கோதாவரியினுடைய கரையில ஒரு கிராமம், அங்கதான் இருந்தார். சோமகிரி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு க்ஷேத்திரத்துலதான் அவதாரம் பண்ணினார். சர்வசாஸ்திரமும் படிச்சவர், கல்யாணம் ஆகி சர்வசாஸ்திரங்களும் படிச்சு பகவான கிருஷ்ணனை உபாசனை பண்ணிட்டு கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிற தர்மத்தை பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகாத்மா. அவருக்கு என்ன விருத்தின்னார், உபாத்தியாய விருத்தி. 4 கிரகங்களுக்கு போய் உபாத்தியாயங்கள் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற சத் விருத்தி, சத் பிராமணர். அவரை பார்த்தாலே நமக்கு மங்களம் உண்டாகக்கூடியவர். சர்வசாஸ்திரமும் அவருக்கே தெரியும், சங்கீதம் உள்பட. சங்கீதத்துல எவ்வளவு மேதாவி அப்படிங்கிறது பெரிய பெரிய சங்கீத வித்வான்கள்லாம் அவர் போட்டிருக்கிற ஜதிகளை நீங்க பாட முடியாது. அவர் போட்டிருக்கிற தாளக்கட்டு, கிருஷ்ண ஆடினான்னு போட்டிருக்காரு இல்லையா, அதெல்லாம் பாட முடியாது. அதுக்கு அவ 2 வருஷம் பிராக்டிஸ் எடுத்துக்கணும். சங்கீதத்துல எம்ஏ படிச்சவாள்லாம் தண்ணி குடிக்கணும். இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட், பாடுறதுக்கு கஷ்டங்கிறது தரங்கிணி. நம்ம ஈஸியான பாட்டெல்லாம் கேட்கிறோம். ஆலோகையே ருக்மிணி கல்யாண கோபாலம், அவருடைய பாட்டு க்ஷேமம் குரு கோபாலா, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா பஜனையில பாடுறா. உண்மையான தரங்கிரி பல்ல பிடிச்சு பாக்குறோம், பாட முடியாது. பாடுறது முக்கியம் இல்ல, மிருதங்கம் வாசிக்க முடியாது. அந்த அவர் என்ன தாளக்கட்டு பிரயோகம் பண்ணியிருக்காருங்கிறது மிருதங்க வித்வானுக்கு பிடிபடுறதுக்கே தண்ணி குடிச்சிருவா. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கிற. ஒரு தடவை திருப்பூந்துருத்தில தான் அவர் சித்தியா இருக்கார். குருநாதர் அவருடைய நம்ம குருஜி அவருக்கு ஆராதனை பண்ணணும்னு சொல்லிட்டு 3 நாளோ என்னமோ அங்க தரங்கம் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணினார். அதுல நல்ல எஃபிஷியன்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாம் வந்து பாடினான். அவள்லாம் என்கிட்ட சொன்னா, நாங்க இதுக்காக உழைக்கிறோம் 6 மாசமா இந்த தரங்கங்களை கத்துக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. அதுல சாதாரணமா வாசிக்கக்கூடிய மிருதங்க, சகஜமா பஜனையில சக்கமோடு போடுற மிருதங்க வித்வான்லாம் மிருதங்கத்தை கட்டி வச்சுட்டா. ஏன் வாசிக்க முடியலன்னா அப்படிங்கிறா. என்னன்னு புரிஞ்சாதானே வாசிக்க முடியும், அங்க என்ன இருக்குன்றது புரியல. அப்பதான் நாராயண தீர்த்தர் அப்பதான் சொல்றா எல்லாரும், நாராயண தரங்கம்ங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். தரங்கம்னாலே அது அலைன்னு அர்த்தம். அலைங்கிறது சமுத்திரம். நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற அந்த தீர்த்த சாகரம், அதுல இருந்து ஏற்பட்டதான கிருஷ்ணலீலா தரங்கிரி, கிருஷ்ண பக்திங்கிற அலை அவர் பண்ணினது. அப்படி பண்ணியிருக்கார். ஒரு நாள்
சத்விருத்திக்காக போயிட்டு வந்தார். எப்பொழுதுமே கிராமாந்தரங்கள்ல இருந்தவாளுக்கு தெரியும், சில சமயங்கள்ல வந்து கோடையில வெள்ளம் வரும், வறண்டு கிடக்கும். திடீர்னு எங்கேயாவது மழை பெஞ்சு மலையிலேருந்து தண்ணி வந்து ஃபிளாஷ் ஃப்ளட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வெள்ளத்துல மாட்டினுட்டார். தாண்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இறங்கினார். கடைசியில தண்ணியில சிக்கினுட்டார். தண்ணி அடிச்சுன்னு போறது முயற்சி பண்ணி பார்த்தார். சர்வசாஸ்திரங்களும் படிச்சிருக்கார். இப்ப என்ன ஆகும்னா, அநாத பணம் இன்னும் கணாந்தம் அத்தியனம் பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னா உடனே அவரை எடுத்துன்னு போய் அவருக்கு வந்து பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணணும். வேதத்தினாலேயே சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு ஒண்ணு நினைச்சார். ஆஹா, நம்ம இப்படி ஆயிட்டோமே, அநாத பிரேத்தமா போயிடுவோமே, துர்கதி அடைஞ்சிடுவோமே அப்படின்னு நினைச்சவருக்கு எல்லா சாஸ்திரம் அப்பதுக்கு ஒரு வழி. தண்ணியில சிக்கின்றவர் கிருஷ்ணனை நினைச்சார். உடனே நினைச்சிருந்தார், ஆபத் சந்நியாசம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மடிசஞ்சியை கையில வச்சிருந்தவரை தூக்கினார். காமினி, காஞ்சனம், கீர்த்தி, இது மூணுத்தையும் கிருஷ்ணா விட்டேன் சன்னியாசம் பண்ணி விட்டார். அவரை அலை புரட்டி கொண்டு கரையில தள்ளி குழைச்சுட்டார். ஆபத் சன்னியாசம் வாங்கிவிட்டார், குழைச்சுட்டார், உயிர் தப்பிவிட்டார். இவர் இவர் ஆபத் சன்னியாசம் வாங்கிட்டது இவருக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாத. இவருக்கு என்ன ஆபத்து வந்ததுங்கிறது இவருக்கு தான் தெரியும். சரி, கிருஷ்ணன் நம்மளை காப்பாத்தி விட்டான் அப்படிங்கிற எண்ணத்தோட சரி ஆத்துக்கு போவோம் அப்படின்னு நினைச்சுன்னா ஆத்துக்கு வந்தா உள்ளேருந்து மாமி பார்த்தவளுக்கு மாமிக்கு தெரியறது இவர் காஷாயம் தரிச்சுன்னு வரார். அடே, எங்கேயோ புயா உபாத்தியாயனத்துக்கு போனவர் என்னாச்சுன்னு தெரியலையே, சன்னியாசம் வாங்கிவிட்டாரே அப்படின்னு அவளுக்கு திக்குனுது. இனிமே நமக்கு என்ன கதின்னு தோணித்து அவளுக்கு. அடுத்த க்ஷணம் தோணித்து, பெரிய பண்டிதருடைய பத்தினி இல்லையா, சன்னியாசம் வாங்கிட்டு ஆத்துக்குள்ள வரக்கூடாதே, அபவாதம் வருமேனு ஓடி வந்து, சுவாமின்னு சன்னியாசம் பண்ணிட்டு இருக்கேள், கிரகத்துக்குள்ள வரையலே, அபச்சாரமாச்சே அப்படின்னு அழுதுண்டே காலில் விழுந்தா. நிதானிச்சுட்டார். கிருஷ்ணா அவளுக்கு காமிச்சு கொடுத்துட்டான், நம்ம தானே ஆபத் சன்னியாசம் பண்ணிட்டோம், ஓஹோ பகவான் என்ன சொல்றான் அப்படின்னு அப்படியே கிளம்பினார் வாசலோட. ஆந்திர பிரதேசங்கள்ல சஞ்சரிச்சு இப்படி வரும் பொழுது கடுமையான வயிற்று வலி வந்துருச்சு. ரொம்ப தாங்க முடியாத வலி. அப்பருக்கு அப்படிதான் வந்து சூளை நோய் அப்படின்னு சொல்லுவா. கொடலை புடுங்கி எறிகிற மாதிரி வலி. சோறு திங்க முடியாது, இவ்வளவு சோறு திங்க முடியாது, என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே நினைச்சுட்டார், திருப்பதி வெங்கடாமணனை போய் தரிசனம் பண்ணுவோம், அவன் தான் அநாத பந்து, என்ன வியாதியா இருந்தாலும் சரி பண்ணி விடுவான், பெருமாளை போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து படுத்துட்டு இருந்தார். சொப்பனத்துல ஸ்ரீனிவாசன் வந்துட்டார். நீ வராகபுரிக்கு போ அப்படின்னு ஆக்ஞை, உனக்கு வயத்து வலி சரியா போயிடும், வராகபுரியில வந்து என்ன உபாசனை பண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டார். எல்லார் வீட்லயும் கேட்கிறார், வராகபுரி எங்க இருக்கு, வராகபுரி எங்க இருக்கு, வராகபுரி எங்க இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றா. இப்படி சஞ்சாரம் பண்ணி மடமா அலைஞ்சுட்டே வந்தார். வந்து ஒரு இடத்துல கண்ணு அசந்து முடியல, படுத்துட்டு இருந்தார். தூக்கமும் இல்லை, சொப்பனமும் இல்லை, அவருக்கு ஜாகிரதையும் இல்லை. மகான்களுக்கு அது என்ன அவஸ்தை நமக்கு தெரியாது, அது என்ன அவஸ்தை. ஒண்ணு நம்மளாம் முழிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா தூங்கி போயிடுவோம், இல்லைன்னா சொப்பனம் காணும். இது 3 ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான் நமக்கு தெரியும். அதையும் தாண்டி துரிய நிலை அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு பாகவதம் சொல்றது இல்லையோ. இந்த யோகிக் ஸ்டேட்ல இருக்கார் அவர். அந்த சந்தர்ப்பத்துல இப்படி கண்ணை திறந்தும் திறக்காமலும் இருக்கிற சமயத்துல, தியானம் அப்படி நிஷ்ட கலையிற சமயத்துல ஜல் 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 அப்படின்னு பார்த்தா ஒரு தளர் நடந்து ஒரு குழந்தை வரது, சிரிச்சுட்டே வரது ஒரு குழந்தை. என் அப்பனே அப்படிங்கிறார். பக்கத்துல வந்து ஒரு சீட்டை போட்டுட்டு அந்த குழந்தை ஓடி போயிட்டு, கோபாலா நில்லுடா 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 அப்படிங்கறதுக்குள்ள பட்டுன்னு மறைஞ்சு போயிட்டு, என்ன கோபாலன் என்ன சீட்டு போட்டிருக்கான் அப்படின்னு எடுத்து பார்த்தா மங்களாலய மாமவ தேவா அப்படின்னு அதுல ஒரு வாச்சகம். ஓ, எப்படி எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாரு இல்லையா. முதல் வரி அவரே எடுத்து கொடுக்குறார், சிவபெருமான் எடுத்து கொடுக்குறார். பித்தா பிரிசூடி பெம்மானேன்னு எடுத்து கொடுத்தார். அதுபோல தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தார். அப்படின்னா மானிஷாத பிரதிஷ்டாந்தம்னு முதல் அடி ராமபிரானே எடுத்து கொடுத்தார் ஸ்ரீராமாயணத்துல வால்மீகி பகவானுக்கு. இப்படிலாம் படிக்கிறோம். முதல்ல அப்படிதான் எடுத்து கொடுக்குறா.
அவளே எடுத்து கொடுக்குறா. பாடுறதுக்கு முட்டை திரு அப்படின்னு எடுத்து கொடுத்தார். அருணகிரிநாதருக்கு நீ பாடேன் அப்படின்னு எடுத்து கொடுத்தார். முருகன் சொல்றாரு இல்லையா, அதுபோல இந்த இடத்துல மங்களாலய மாமவ தேவா. உடனே அவர் மங்களாலய மாமவ தேவா என்ன இந்த குழந்தை சொல்லிட்டு போறான், கிருஷ்ணன் என்ன சொல்றான், மங்களாலய மாமவ தேவா அப்படின்னு மனசுல ஓடிண்டே இருக்கு. இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டே வரார். அவர் அது முதல் பாட்டா எழுதல, தரங்கத்துல கிருஷ்ணாவதார கட்டத்துல மங்களாலய மாமதேவா அப்படின்னும் பங்கஜாசன பாவித பாவா அப்படின்னு கீர்த்தனம் ஆரம்பிக்க போறார். கிருஷ்ணாவதாரத்தை சொல்ல போறார். அதுக்கு எடுத்து கொடுத்துருக்கான், கிருஷ்ணன் வந்து எடுத்து கொடுத்துருக்கான் அவருக்கு. அதை மடியில வச்சுட்டே இப்படி வந்து காவேரி கரை வந்துட்டார், நம்ம ஊருக்கு வந்துட்டார், காவேரி தமிழ் தேசத்துக்கு வந்துட்டார். இந்த வராகபுரி எங்கேயாவது இருக்கோ, வராகபுரி எங்கேயாவது இருக்கோ அப்படின்னு விசாரிச்சுட்டே வரும்பொழுது திருவையாறு பக்கத்துல வந்துட்டார். திருவையாறு பக்கத்துல வந்து ஆத்தாங்கரையில உட்காந்துருக்கார். ஆத்தாங்கரையில உட்காந்துருக்கார். திடீர்னு இப்படி சொப்பனத்துல இருக்கும் பொழுது பார்த்தா அப்படின்னு சப்தம். கண்ணை திறந்து பார்த்தா வெள்ள பண்ணி வந்து கிட்டக்கு வந்து இப்படி முட்டுறது. அவரை முட்டின பிரபு வெங்கட்ரமணா ஆதிவரா அப்படிங்கிறார். பின்னாடியே ஓடுறார். அந்த பண்ணி அங்கேயும் இங்கேயும் போக்கு காட்டிட்டு ஓடுறது. ஸ்வேத வராகம். ஏன்னா வெங்கட்ரமணருக்கே பூர்வ ரூபம் வராகம் தான். வெங்கட்ரமணர் புத்துல படுத்துட்டு இருக்கார் அப்படின்னு காட்டினதே ஆதிவராகர் தான், பூவராகர். அதனாலதான் வெங்கட்ரமணரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி பூவராகரை தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும். அவர் தான் க்ஷேத்திர பாலர். அவர் இந்த க்ஷேத்திரத்துக்கு அவர் தான் அவருடைய க்ஷேத்திரம். அதுலதான் பெருமாள் இருக்காருன்னு காமிச்சு கொடுத்தார் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு. அதுபோல இங்கேயும் பெருமாள் அவர் தான் காமிச்சு கொடுக்க போறார். பின்னாடியே ஓடி அந்த பண்ணி போக்கு காட்டிட்டு எங்கேயோ ஓடி போயிடுச்சு. இவர் தெரிஞ்சிருந்தார் இது சாதாரண அல்ப பண்ணி இல்ல, இதுதான் பெருமாள். எப்படி வந்து பிரம்மா இதுல கவலைப்பட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்படி பூமி முழுகிவிடுதே, பூமி எப்படி எடுக்க போறோம், ஸ்வயம்பு மனுக்கும் சதரூபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே, அவளுக்கு குடுத்தம் நடத்துறதுக்கு வீடு வேணுமேன்னு ஒரு அப்பா யோஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது உடனே அப்படின்னு ஒரு பண்ணி அங்கேருந்து வந்து அது கஜ மாத்திரம், சின்ன சிலா மாத்திரம் இப்படி இருந்து கடைசியில பார்த்தா கஜ மாத்திரம் வளர்ந்து அந்த பூமியை உத்தாரணம் பண்ணிது இல்லையா. அது போல இது சாதாரண பண்ணி இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடியே ஓடினா பண்ணி மறைஞ்சு போயிட்டு. அந்த வரகூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு முன்னாடி வரும்பொழுது அங்க ஒரு பிள்ளையார், பிள்ளையார் இடத்துல போய் கணேசா அந்த பிரபுவை கொஞ்சம் காமிச்சு கூட அப்படின்னு வல கையினால அந்த துதி கையினால இப்படி போ அப்படின்னு வழிகாட்டினாராம் பிள்ளையார். அதனாலதான் முதல் கீர்த்தனமே விக்னேஸ்வரர் மேலேயே பாடிதான் ஆரம்பிக்கிறார் நாராயண தீர்த்தர். அது பண்ணிட்டு வந்த உடனே அந்த வராகம் தென்பட்டு விடுச்சு. கிடுகிடுன்னு வந்து ஒரு கிரகத்துக்குள்ள பூந்துடுச்சு. ஏந்து வந்தவர் உன்மத்தம் பிடிச்சவ போல இருக்கார், பைத்தியம் பிடிச்சவரை போல இருக்கார். ஓடி வந்து கதவை தட்டுறார். பண்ணி வந்திருக்கு உங்க ஆத்துக்குள்ள பண்ணி வந்திருக்கு அப்படின்னு ஒண்ணு அவள்லாம் பட்டுக்கு வந்து ஏதோ எதிகள் வந்திருக்கார். இந்த காலமா இருந்தா பைத்தியம் நினைச்சாலும் நினைச்சிருவா. அந்த காலத்துல ஒரு மதிப்பு இருந்ததுனால உடனே அவருக்கு ஆசனம் கொடுத்து என்ன விஷயம் அப்படின்னு எல்லாரும் கேட்டா, இது போல ஒரு பண்ணிய தென்பட்டது, தரிசனம் ஆச்சு, அதை தொடர்ந்து வந்தோம். இந்த கிரகத்துக்குள்ளதான் வந்து அது வந்து அந்தர்தானம் ஆயிருக்கு. சாதாரண பண்ணி இல்லை, அது அநேகமா பெருமாள் நினைக்கிறேன் அப்படின்னு இப்படி படுத்துட்டு இருந்தா சொப்பனத்துல ஸ்ரீனிவாசன், கல்யாண ஸ்ரீனிவாசன், ரமா தரா ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக கல்யாண ஸ்ரீனிவாச பெருமாள் காட்சி கொடுத்து, நான் இங்க இருக்கேன், இந்த ஆத்துல நீ வந்து அகழ்ந்து பார்த்தேன்னா உனக்கு நான் தென்படுவேன், எனக்கு இங்கேயே எனக்கு வந்து வைகானச முறைப்படி ஒரு கோவில் கட்டி நீ நிர்மாணம் பண்ணி இங்க என்ன உபாசனை பண்ணு அப்படின்னு உத்தரவு போட, உடனே அங்க அந்த க்ஷேத்திரத்துல வரகூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்துல பெருமாளை எழுந்தருள பண்ணினார். பெருமாள் உள்ள இருந்தார். அங்கேயும் திருமலையிலையும் பண்ணி தானே காமிச்சு கொடுத்தது, வராகம் தானே காமிச்சு கொடுத்தது. அதுபோல இங்கேயும் வரகூர். அதனாலதான் அந்த க்ஷேத்திரத்துக்கே வரகூர். அதனாலதான் வராகமூர்த்தி வந்து காமிச்சு கொடுத்தார். அதுக்கு 8 கிலோமீட்டர் தள்ளி தான் திருப்பூந்துருத்தி. திருப்பூந்துருத்திலேருந்து 5 கிலோமீட்டர் திருவையாறு. இது ரெண்டுத்துக்கு நடுவில் திருக்கண்டியூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம். மகாக்ஷேத்திரங்கள். அங்கேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். இவர் உட்கார்ந்து எழுதல,
அப்பப்போ பாகவத நித்திய பாராயணம் இருக்கு இல்லையா, அந்தந்த கட்டங்கள் வரும்பொழுது அந்தந்த கீர்த்தனங்கள் அவருக்கு இதுவாக அதை யட்சகானம் அப்படிங்கிற முறையில ஒரு நோட்ஸ் பண்ணி வச்சிருந்தார். பெருமாளை அங்க வைகானச முறைப்படி கோவில் அமைச்சு அது கும்பாபிஷேகம்லாம் பண்ணி வச்சார். பெருமாளிடத்திலேயே இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணியை பாடணும் அப்படிங்கும் பொழுது அங்க இருந்த வைஷ்ணவாள்லாம் அதை ஒத்துக்கல. நீங்கள் சன்னியாசி பாடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஏன் சன்னியாசி பாடக்கூடாது? ஏதன் நிர்வித்தியமானாம் இச்சதாம் அகுதோ பயம் இல்லையா அப்படின்னு இருக்கும் பொழுது, யார் வேணா பகவன் நாமத்தை சொல்லலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது சன்னியாசி நாமம் சொல்லக்கூடாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஆதிசங்கர பகவத்பாதாலே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் சொல்லிட்டு போயிட்டார். ஸ்ரீகிருஷ்ணன் சைதன்ய மகாபிரபு சர்வசாஸ்திர நியாய பண்டிதர் சிம்மாவர். அத்தனை புஸ்தகம் படிச்சதெல்லாம் கட்டி கங்கையில தூக்கி எறிஞ்சுட்டு ஹரே கிருஷ்ண 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 வேற எதுவுமே சொல்லல கடைசி வரைக்கும் மகாபிரபு. மலையான மகான்கள்லாம் கிருஷ்ணநாமத்தையும் ராமநாமத்தை தவிர வேற எதுவுமே சொல்லலைன்னும் பொழுது ஏன் நான் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது? யோகினாம் நிருப நிர்ணீதம் ஹரேகே நாமானு கீர்த்தனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோகீஸ்வராளுக்கும் நாமானு கீர்த்தனம், முக்தானாம் பரமாகதி, முக்தி அடைஞ்சவாளுக்கும் பரகதியா எடுக்கக்கூடியவன் நாராயணன் பொழுது நாம சங்கீர்த்தனத்துல எல்லாருக்கும் அதிகாரம். நாம சங்கீர்த்தனம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கிருஷ்ணன் தான் சொன்னான் அப்படின்னா அதை பெருமாள் எங்களுக்கு காட்டட்டும் அப்படின்னாரு. அப்படிலாம் காட்டுவாளாம். இப்ப கோழிக்கோடுன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, கொல்லங்கோடு கோழிக்கோடுன்னு, அங்க ஒரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு தொண்டமான் மாதிரி தான் அவர் ஒரு ராஜா. அவர் நித்தியம் பூஜை பண்ணுவார், சிவ பூஜை பண்ணுவார். சிவ பூஜை பண்ணும் பொழுது அவருக்கு நடராஜா டான்ஸ் ஆடுறது அவருக்கு காதுல கேட்கும். அது ஏன் அப்படின்னா, ஒரு நாள் அவருக்கு டான்ஸ் கேட்கல. என்ன தப்பு பண்ணினோ தெரியலையேன்னு போய் பரமேஸ்வரன் அழுதா. அவர் கேரளா தான் ஆனா அவருக்கு சிவபக்தி. இப்படி ஆயிடுத்தே, எனக்கு நான் என்ன பூஜையில குறை வச்சேனோ தெரியலையேனோ. கொஞ்ச நேரம் கழிச்சு பரமேஸ்வரன் அவர்கிட்ட சொன்னாரு, இல்லப்பா சுந்தரமூர்த்தி நாயனாருங்கிற பக்தர் இன்னைக்கு சிதம்பரம் வந்திருந்தார். அவர் பதிகம் பாடினார், சுந்தரர் தேவாரம் பாடினாரா, நான் உன் பூஜை சமயத்தை மறந்து போயிட்டேன்ப்பா, அதுலயே மூழ்கிட்டேன் அப்படின்னு இவர் இந்த ராஜாவுக்கு என்னாச்சு அப்படின்னா, சுந்தரரை தரிசனம் பண்ண நடராஜாவை மறக்க அடிக்கும்படியாக ஒரு பதிகம் பாடுற ஒரு சுந்தரர் இருப்பாராகில் அவரை போய் நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு பிடிச்சிட்டார். அப்போ நடராஜா அங்க நர்த்தனம் ஆடுறது அவருக்கு இங்க தெரியும் அப்படிங்கிறது சாஸ்திரம். சைவத்திலையும் இருக்க. அதுபோல இந்த இவருக்கு நம்ம நாராயண தீர்த்த சுவாமிகள் என்ன பண்ணினார், நீங்க பெருமாளை நீங்க பாடுங்க, பெருமாளை அந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு இவர் சொன்னார். அப்படிலாம் கிருஷ்ணனை பலாத்காரம் பண்ண முடியாது. நீ இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும்னு நம்ம போய் குருநாத்தால போய் குத்தி பிடிக்க கூடாது. அது தப்பு இல்லையோ? பிரார்த்தனை பண்ணலாம். நம்ம அந்த பிரார்த்தனை நமக்கு நல்லது அப்படின்னா குருநாத்தால அனுகிரகம் பண்ணுவா. இல்ல அதை விட பெட்டரா ஏதாவது ஒண்ணு தரணும் அப்படின்னு நினைச்சான்னா வெயிட் பண்ணுவா. இல்ல நமக்கு நல்ல புத்தி வரணும், இப்ப இவனுக்கு அனுகிரகம் பண்ணினாலும் இவன் இதை இழந்துடுவான், இதை தக்க வச்சுக்கிற திறமை இவனுக்கு இல்லைன்னு நினைச்சாலும் பொறுமையா இருப்பா. ஏன் பொறுமையா இருக்கான்னு நமக்கு தெரியாது. அதனால மகான்கள்ட்ட போய் கத்திய காட்டின்னு எனக்கு இதை கொடு அப்படின்னு பலாத்காரம் பண்றது அப்படிங்கிறது தப்பு. அதனால நான் அப்படி பண்ண மாட்டேன், நீங்க திற போடுங்கோ, நான் இங்க பாடுறேன். கிருஷ்ணனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிருஷ்ணனுடைய பிரியம் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் சன்னியாசி தானே, இவர் காலில் சலங்கையை கட்டிண்டு, இவர் கையில சிப்ளா கட்டையை வச்சுண்டு, இவர் கிருஷ்ணலீலா தரங்கினியை இவரே பாடுறார். இவர் பாடினா இவர் எங்கெல்லாம் ஜதி கொடுக்கிறாரோ ஜல் 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 ஜல்னு பெருமாள் தன்னுடைய சலங்கை எல்லாருக்கும் கேட்கும்படியாக நர்த்தனம் பண்றார் அந்த பக்கம். உடனே வைஷ்ணவாள்லாம் இவருடைய சரணத்துல விழுந்து, பிரபு எங்களை மன்னிக்கணும் சுவாமின்னு, வேறுபட்ட திரிபுவனாதீசனா இருக்கக்கூடிய சுவாமி வெங்கட்ரமணர் உம்முடைய கிருஷ்ணலீலா தரங்கிணிக்கு நர்த்தனம் பண்றார் அப்படின்னு இன்னைக்கு அந்த க்ஷேத்திரம் இப்ப போனா கூட இங்கதானே இருக்கு.
திருவையாருக்கு பக்கத்துல தான் வரகூர்ங்கிற க்ஷேத்திரம், வராகபுரி. வரகூர் கல்யாண வெங்கட்ரமண பெருமாள். அப்படி கொஞ்ச நாள் அப்படி இருந்தார். வயிற்று வலி தீர்ந்தது. இப்படி சஞ்சாரம் பண்ணி பகவானுடைய சரணத்தை அடைஞ்சார். அப்படின்னு அவருடைய கிருபாளுவான, ரொம்ப தயாளு. அவர் இந்த திருப்பூந்துருத்தியில தான் சித்தியானார். அங்க இருக்கும் பொழுது காட்டுக்குள்ள உட்கார்ந்துருப்பார். தன்னை வெளியில காட்டிக்க மாட்டார். அந்த ஊர்ல ஒரு பையன், அவரிடத்துல பிரியம் உள்ள ஒரு பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்கு. ஆனா கொஞ்சம் அசடு. அவன் அசடுனா உலகத்துல பழக தெரியாது, சம்பாதிக்க தெரியாது, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. இப்படி சுத்தின்னு இருந்தான். ஆனா ஒரு நாள் பெரியவா வரும்பொழுது தரிசனம் பண்ணினா பிரியம் வந்துடுத்து அவனுக்கு. அண்ணிலேருந்து அவாத்துல என்னவோ இவனோட்டு சாப்பாடு சமைப்பான். அதை மெனக்கட்டு எடுத்துட்டு இவருக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கம் வச்சிருந்தான். வேற ஒன்றும் இல்லை அவனுக்கு. அவன் ஆம்படையா சமைச்ச உடனே அதை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு, அன்னைக்கு என்ன கஞ்சியோ அதை எடுத்துட்டு நேரம் எங்க இருந்தாலும் தேடின்னு வந்துடுவான். அவர் பார்த்தாரு, இது ரொம்ப தொந்தரவா போயிடுறது. சன்னியாசம் வாங்கினுட்டோம். சன்னியாசிகளுக்கு கூட ஒருத்தரிடத்திலேயே வாங்கி சாப்பிட்டா பிரியம் வந்துடும். பிரியம் வந்துடுத்து அப்படின்னா ஜடபரதர் கதையாயிடக்கூடாது. ஜடபரதர் கதையாயிடும். ஒரு தடவை பரமாச்சாரியாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ற ஒருத்தர் என்ன பண்ணார், கீரையே போட்டு இருந்தார். ஒரு 4 நாள் ஆனோன்னு ஆச்சாரியால் கேட்டா, என்ன நித்தியம் கீரையே போடுறானே என்னன்னு கேளுன்னார். உடனே ஆச்சாரியாள்கிட்ட அவன் சொன்னா, இல்ல ஆச்சாரியால் ருசிச்சு சாப்பிட்டா மாதிரி இருந்தது, அதனால ஆச்சாரியாளுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிட்டு கீரையே பாகம் பண்ணி போடுறேன்னா. 1 வருஷம் கீரையே சாப்பிட நிறுத்திட்டார். எப்ப ஒரு சன்னியாசி நான் சாப்பிடும்போது இதை நான் ருச்சிச்சு சாப்பிட்றேன்னு சமைக்கிறவனுக்கு தெரிஞ்சுதோ அப்ப என் சன்னியாசம் போயிடுச்சுட்டான். எது போட்டாலும் நான் சாப்பிட வேண்டாமா? எப்ப இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலங்கிறது சமைச்சவனுக்கு தெரிஞ்சுதோ அப்ப என் சன்னியாசம் சுஷ்கமாயிடுச்சு. அப்ப என் ஹிருதயம் தெரிஞ்சு விடுத்தோம். அப்ப நான் அதை ரசிச்சிருக்கேன் அப்படிங்கறது அவனுக்கு புரிஞ்சு விடுத்துனா அப்புறம் என் சன்னியாசி இல்லை. யோன துவேஷ்டி ந காங்க்ஷதி. அப்ப நான் அதை நாளைக்கு வேணும்னு எதிர்பார்க்கிறேன்னு அவன் புரிஞ்சு விட்டானே. இங்கே அதை கொண்டு வராதுன்னு. சன்னியாசிகளுக்கு அவ்வளவு நியமம் இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணினாருன்னா, கண்காணாத இடத்துக்கு போய் உட்கார்ந்துட்டார். எங்கேயோ போய் காட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார், தோப்புக்குள்ள போய் உட்கார்ந்துட்டார். இவனோ தேடி 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 அலைஞ்சி 1 மணி நேரம் 2 மணி நேரம் குருநாதரை காணாம, குருநாதா உங்களுக்கு கொடுக்காம நான் சாப்பிட மாட்டேனேன்னு அழுது, நடுவுல காவேரியை கடந்து வரணும். காவேரி மணல், நல்ல வெய்யல். அவனுக்கு கால் சுத்து கொப்பளம் போட்டுருத்து. அதை பத்தி அவன் கவலைப்படல. இப்படியோ இவரை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சு இப்படி தரிசனம் கொடுக்காம பண்ணிட்டேளே, நீங்க சாப்பிட்டாதாரே நான் சாப்பிடுவேன். இப்படி நான் ஒரு நியமம் வச்சு, என்னப்பா இப்படி பண்றியப்பா, நான் சன்னியாசிப்பா, இந்த மாதிரி என்ன நீ பந்தப்படுத்த கூடாதுப்பா. அது எப்படி? நீங்க வேணா சன்னியாசியா இருக்கலாம், எங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்க, உங்களுடைய மங்களமான மூர்த்தியை தரிசனம் பண்ணணும்னு எனக்கு தோன்றதே, இப்படி ஒரு பிரியம் வச்சிருக்கியப்பா அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட வாங்கினார். அங்கிட்டு கேட்டாரு, எப்படிப்பா வந்த? காவேரி மணல்ல தான் வந்தேன். உனக்கு காலில் கொப்பளம் போட்டிருக்கணுமே காட்டு அப்படின்னார். காலை பார்த்தான், காலில் கொப்பளமே இல்லை. ஆச்சரியப்பட்டான், இப்படின்னு தெரியலையே, வரும்பொழுது கால் சுட்டுது, கால் அப்படியே கொப்பளம் வச்சிருக்கும்னு நினைச்சுதான் வந்தேன் அப்படின்னு நம்ம சேவிக்கும் பொழுது இப்படி குருநாதருடைய திருவடியை பார்த்தா குருநாதருடைய திருவடியில கொப்பளம் போட்டிருக்கு. கதறினான் பிரபு. சொன்னார், என் அப்பனே, என்கிட்ட இவ்வளவு பிரியம் உனக்கு, இப்போ உன்னுடைய ஒரு அதை ஏத்துக்க மாட்டேனானா? என்ன வேணா உனக்கு கொடுக்கும், உன்ன மாதிரி எனக்கு ஒரு பிரியம் உள்ளவன் கிடைக்க மாட்டேனடா அப்படின்னு. ஆனா பந்தப்படுத்தாதரா என்ன, உன்னால எப்ப முடியறதோ அப்ப அவனுக்கிட்ட கூப்பிட்டு கட்டின்டார். உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும் கேட்டுட்டார். மகான்கள் கேட்க மாட்டா, அப்படி கேட்கவே மாட்டா. என்ன வேணும்னு கேட்கறான்னா பிளாங்க் செக் கொடுக்கறான்னு அர்த்தம். நீ மோட்சம் வேணும்னு கேட்டா கூட எழுதி கொடுத்து உனக்கு உண்டுன்னு கொடுத்துட்டு போயிடுவா. எவ்வளவோ கதைகள் இருக்கு. நம்ம கேட்க தெரியாது. நம்ம 1ஆம் நம்பர் லூஸ். நம்ம அதர்வைஸ் தானாவே நம்ம வழியில வர விஷயத்துல அவள்கிட்ட போய் கேட்டு வைப்போம். ஆனா உனக்கு என்ன பண்ணும், உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருக்குடா அப்படின்னா உடனே சொன்னா, எனக்கு ஒன்றும் தெரியல, இல்லை ஏதாவது கேளு, எனக்கு உனக்கு ரொம்ப பாவர்ட்டி, ரொம்ப ஏழ்மை,
ஆத்துல கஞ்சிக்கே வழி இல்லை, முண்டாட்டி வஸ்திரம் சரியா இல்லை. நம்ம சொல்றோமே தவிர நமக்கே கூட தீராத வயிற்று வலி ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டா தீர்ந்தா தேவலை அப்படின்னு தோணி போயிடும். ஏன்னா மமமாயா துரத்தையா அப்படிலாம் வைராக்கியெல்லாம் பட்டுலாம் வந்துடாது, வந்ததுன்னா நிற்காது. அதனால அசட்டுத்தனமா நம்ம பெரிய வைராக்கியம் வந்துட்டதாகவும் நமக்கு ஏதோ நம்ம வந்து பெரிய விஷயத்தை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை குருஜிட்ட போய் நான் அப்படிதான் ஏதோ ஒரு கஷ்டம் இருந்தது. அப்ப எனக்கு அவரே கூப்பிட்டு கேட்டார், நீ சொல்லு அப்படின்னார். இதெல்லாம் போய் உங்கள்கிட்ட விண்ணப்பிச்சுக்கிறதா அப்படின்னா, லூசா இருக்கேடா, என்கிட்ட சொல்லாம நீ யார்கிட்ட சொல்லுவேன், சொல்லுடா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே அதுக்கு சொல்யூஷன் பண்ணினாரு. ஸோ அப்பதான் தெரிஞ்சுனேன், நம்ம வந்து ஏதோ பாதி புத்தகத்தை படிச்சுட்டு பாதி உபன்யாசத்தை கேட்டுட்டு பெரிய நமக்கு ஒரு வைராக்கியம் வந்துட்டதா டிராமா பண்ணிட்டு இருந்தா அசடு. நம்ம போய் நம்ம ப்ராப்ளம் உண்மையிலேயே நம்ம மைண்டில் ப்ரெஸ் பண்ணிருந்தா அவள்கிட்ட சொல்லணும். அட்லீஸ்ட் அவ திருவடியில சமர்ப்பிக்கிறதுனால உனக்கு ஒரு சொஸ்தம் உண்டு, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடாது, சொல்லணும் அப்படின்னு மனசுல இருக்கு அப்படின்னா சொல்லிவிடணும். சில சமயம் சொல்லணும்னு போவோம், கிட்டக்கு போனோம்னா மறக்க அடிச்சுடுவார், பே 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 அப்படின்னு வந்துடும். சில சமயம் வந்து சம்பந்தம் இல்லாம எதையாவது உளறிட்டு வருவோம், சரியா போகும் போ அப்படின்னு. நம்ம கேட்க ஒண்ணு நினைப்போம், அங்க போய் வேற ஒண்ணு சொல்லுவோம். இது மாதிரி ஆயிருக்கு. நம்ம ஒண்ணு கேட்கணும்னு போவோம், அங்க போய் வேற டோட்டலி டிஃபரெண்ட் மேட்டர் ஒண்ணு. அது எப்படி ஞாபகம் வந்ததுன்னே தெரியாது. ஸோ இது வந்து அவளுடைய சன்னிதானத்துல உன்னுடைய சித்தத்தை அவர்கள் கலக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு விஷயம் நம்ம கேட்கணும்னா ஆத்துல வந்து 4 தடவை யோசிச்சு ஒரு 2 பேப்பர்ல எழுதிட்டு என்ன பண்ணா இந்த சீட்டை கொடுத்துட்டு வந்துடும். அதாவது புரிஞ்சு படிச்சுப்பாரு. அது ஒரு மெத்தடு. சிலது பாக்கெட்ல வச்சு எங்க வச்சோன்னு தெரியாம தடவிண்டே தள்ளி விட்டுருவா, அதுவும் வரும். ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தட் எல்லா டெக்னிக்கும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா உன் வாயிலேருந்து வாங்கணும்னா கூட மறந்து போன விஷயத்தையும் வாங்கிடுவார். நீ அவர்கிட்ட விண்ணப்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா டோட்டலா அங்க போய் பிளாங்கா நின்னதும் உண்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் உண்டு. புரியுறதா? அது மாதிரி இந்த பையன் வந்து என்ன வேணும்னு கேட்டோம்னா கிளப்புறாரு. இவரே சொல்லணும்னு சொன்னா, எனக்கு சம்பத்து அப்படியா அப்படின்னவர் பட்டுன்னு அங்க ஒரு இந்த மரம் இருக்கு பத்தியா, இந்த மரத்தை பார்த்துக்கோ, இந்த இலையை பறிச்சு கொடுத்தா வயத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டி முதலிய புத்து கட்டிலாம் வயத்துல வச்சதுன்னா இதனுடைய சார கசக்கி கொடுத்தேன்னா சரியா போயிடும். இதை நான் உனக்கு சொல்லித்தரேன், இதை யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு ஒரு காலம் வரும் நீ பெரிய ராஜ சேவகன் ஆயிடுத அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். வேற ஊர் கிளம்பிட்டார். அந்த பையன் போயிட்டான், ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அந்த ஊர் ராஜாவுக்கு வயத்துல கட்டி வந்து பெரிய பெரிய சேவகர்கள் வந்து செய்ய முடியல. இந்த பையனுக்கு ஞாபகம் வந்து குருநாதர் சொல்லிட்டு போனாரே அப்படின்னு அந்த வேற யாராவது அதை இதே மாதிரி பரமாச்சாரியால் ஒருத்தர்கிட்ட இந்த மரத்துல இருக்கிறத பறிச்சு கொண்டு போய் உன் பொண்டாட்டி வயிற்றுல கட்டி சரியா போயிடும்னா சரியா போச்சு. அதை கேட்டு வேற ஒரு அசடு பண்ணிட்டு அவளுக்கு சரியா போகல. ஏன் அப்படின்னா அதுக்கு பேருதான் சித்த வைத்தியம். அவளுடைய வாக் சித்தி, அவ தன்னுடைய சக்திய அதுல அவ வந்து ஆரோகணம், அதுல வந்து அவ வந்து அபிமந்திரிச்சு கொடுக்கறதுனால உனக்கு பலிக்கிறது. அவ சொல்றது வந்து ஃபன்னியா இருக்கும், இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அது ஏன் பலிக்கிறதுன்னு கேட்டா அந்த மகானுடைய வாக் சித்தினால பலிக்கிறது. அவளுடைய தபஸா அவ கொடுக்குறான். அவன் போய் அவனுக்கு அந்த ராஜாவுக்கு சிகிச்சை பண்ணினா அன்னிலேருந்து அவனுக்கு என்ன பட்டம் வந்துடுத்துனா ராஜ சேவகன், ராஜ வைத்தியர். அவர் தான் லீடர். அதுக்கப்புறம் அவர் கொடுத்ததெல்லாம் பலிக்கிறது. ஏன் அப்படின்னா குருநாதனுடைய அனுகிரகம் தான் என்னதான் நடக்காது. அந்த மாதிரி நாராயண தீர்த்தருடைய சரித்திரம் ரொம்ப அலாதியானது. கருட கீர்த்தனம் பாடினார். நம்ம ஐயாவாள் ஒருத்தனை பாம்பு கடிச்சு கொடுத்து ஐயாவாள் பரமேஸ்வரனை தியானம் பண்ணினார். அதுபோல அப்பர் சுவாமிகள் விடம் தீர்த்த பதிகம் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கார். திருமருகல்னு ஒரு க்ஷேத்திரம் கும்போணத்துக்கு பக்கத்துல, மாயரம், கும்போணம் மாயரம் மார்க்கத்துல. அங்க ஒரு ஆம்படையானும் வந்தா, ராத்திரி அங்க படுத்துட்டு இருந்தா. கடைசியில அவனை பாம்பு கடிச்சு கொடுத்து சம்பந்தர் எதேர்ச்சியா அந்த ஊர்ல இருந்தார். சம்பந்தர் வந்து அந்த விடம் பதிகம் பாடி விடம் தீர்த்தார். எல்லாருமே விடம் தீர்த்திருக்கா. விடம் தீர்த்த பதிகம் எல்லா பெரியவாளுமே பாடியிருக்கா. அதுபோல ஸ்ரீதர ஐயாவாள் விடம் தீர்த்த பதிகம் பாடியிருக்கார். மாத்ருபூதேஸ்வரர் மேல பாடினார். பரமேஸ்வரா, உன்னுடைய கண்டத்திலேயே ஆலகாலம்ங்கிற விஷம் இருக்கே, உன்னுடைய கட்டாட்சம் இருந்தா எந்த விஷம்தான் என்ன பண்ணும். அதுபோல இவர் கருட கீர்த்தனம் பாடினார். ஸ்நானம் பண்ணிட்டு வரும் பொழுது ஒருத்தனை பாம்பு கடிச்சு போயிட்டான்.
புதுசா கல்யாணம் ஆகும், அதான் கல்யாணம் ஆகிருக்கு, போயிட்டான். எப்படி இருக்கும்? அங்கேருந்து வராது இல்லையா? ஏன் அப்படி தரிசனம் பண்ணினாலே பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் வரா மாதிரி இருக்கு. தத்தாத்திரேயரை பாக்குற மாதிரி இருக்கு. குருநாத்தாளை பார்த்தா அப்படி இருப்பாராம் அவர். தென் திசையில சக்கச்சவேல்னு தங்க ரேக்குக்கு நல்ல கோபி சந்தனம் இட்டுண்டு கிருஷ்ணநாமம் சொல்லிண்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரே நம்மளுடைய தட்சிண தேசத்துல அவதாரம் பண்ணினாரோ அப்படிங்கிற அளவுக்கு கிருஷ்ண பக்தியை நமக்கு கொடுத்தவர் நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற மகான் கருட கீர்த்தனம் பாடினார். இந்த கருட கீர்த்தனம் பாடி விஷம் தீர்த்து அவளுடைய விஷத்தினுடைய அவர் பாடினோன்னு ஆகாசத்துல கருடன் ஒரு பிரதட்சணம் பண்ணி கருடனுடைய நிழல் அந்த கீழே விழுந்து கிடக்கானே அவன் மேல பட்டோன்னு ஒரு விஷபாத நீங்கி சுத்தமா இருந்தான் அப்படின்னு மகான்கள். இதெல்லாம் அவர்கள் ஒன்றும் பெரிய மேஜிக்காக பண்ணல. போற வழியில அவளுடைய கிருபா பிரவாகம் அப்படி பார்த்தா பாவம் அப்படிங்கிற அந்த அவளுக்கு அந்த இறக்கம் உண்டாக்குறது இல்லையா, உத்தாரணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல பண்றாளே தவிர ஒரு மேஜிக் நொண்டி நடக்கிறான் ஊமை பேசுறான் அப்படின்னு ஊரை ஏமாத்துற வேலை திக்காவட்டு கிடையாது. உண்மையா பக்தி வரணும். யாருக்கும் சிவநாமத்திலேயோ ஹரிநாமத்திலேயோ கிருஷ்ணநாமத்திலேயோ பக்தி உண்டாகணும் அப்படின்னா கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிற கிருஷ்ணலீலா தரங்கிணி கேட்கணும். அந்த கிருஷ்ணலீலா தரங்கிணி நமக்கு கேட்டாதான் கிருஷ்ண பக்தி நம்ம ஹிருதயத்துல உண்டாகும். அந்த பேர்பட்ட நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற அவருடைய சரித்திரத்தை இன்னைக்கு ஸ்மரண பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே,